வணக்கம். நான் பார்த்தே சமைத்தேன் பொன்னி. இன்றைக்கி டின்னருக்கு வந்து ரொம்ப சிம்பிளாகவும் அட் த சேம் டைம் டேஸ்டியாகவும் வயிற்றில் நல்லா ஃபில் பண்ணுற மாதிரியும், தட் இஸ் நாட் ஹெவி பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து வயிறு நல்லா நிறையும். அது மாதிரி ஒரு ரெசிபி தான் நான் பண்ண போகிறேன். அதுதான் காராபாத். அதுக்கு என்னென்ன தேவையான சாமான்கள் அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன். நான் முதல்ல இதை பெங்களூரில் தான் சாப்பிட்டேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இட் வாஸ் ஸ்பைசி ஆன் த லைட்டர் சைட் பட் அட் த சேம் டைம் வெரி டேஸ்டி. அதனால இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, இது கூட நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போடுறதுனால இட் இஸ் ஹெல்தி ஆல்சோ. வாங்கோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சுருக்கேன். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 2 பொட்டேட்டோவை தோல் சீவி கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இங்கே வந்து ஒரே ஒரு டொமேட்டோ கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். கொஞ்சமாக கேரட் வச்சுட்டுருக்கேன். கேப்சிகம், இஞ்சி, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஆனியன் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். முதல்ல நம்ம வந்து இந்த கடாயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதை போட்டுடலாம். கொஞ்சம் ஜீரகமும் போடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு போட்டதெல்லாம் கொஞ்சம் நல்லா செவந்தெடுத்து நம்ம இப்போ முதல்ல ஆனியன் இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கின்னு இருக்கு. இது வதங்கிட்டோம். இது கூடயே நம்ம மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிடலாம். நான் வந்து கட் பண்ணி வச்ச மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுட்டு அது கூட இந்த இஞ்சி பச்சை மிளகாயும் நான் போட்டு கொடுத்துட்டேன். கொஞ்சம் நேரம் இதெல்லாம் வதங்கட்டும். அப்புறம் கொஞ்சமாக தண்ணியை விட்டுட்டு நான் வந்து இங்கே 1 கப்பு ரவையை நல்லா வறுத்து வச்சுட்டுருக்கேன். இந்த 1 கப்பு ரவையை இதில் போட்டு இதையும் சேர்த்து வறுத்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் வறுத்தா போகிறேன் எல்லாம் ஒன்றா சேர்கிறதுக்காக. அதுக்கப்புறம் 1 கப்பு ரவைக்கு 3 கப்பு ஜலம் வேண்டியிருக்கும். முதல்ல நம்ம 2.5 கப் விட்டுட்டு 1/2 கப் அப்புறமா பார்த்து விட்டுக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா வெந்து கொடுத்தப்புறமா நம்ம இந்த தக்காளியையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா ரவையை போடலாம். நான் இந்த தக்காளியை கூட இது கூட போட்டு கொடுத்துட்டேன். இந்த பக்கத்தில் வந்து நான் சின்ன குக்கரில் ஒரு கை அளவு இந்த சன்னா இருக்கு இல்லையா, அதாவது பட்டாணி, வெள்ளை பட்டாணி, காபூலி சன்னான்னு சொல்லுவோமே, அதை ஊற வச்சுருந்தேன். அதை வேக வச்சுருக்கேன். டெய்லியே நான் ராத்திரி கொஞ்சம் ப்ரோட்டீனுக்காக ஏதாவது ஒரு பருப்பு பண்ணுவேன். கூட்டு மாதிரி பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா பிளெயின் தால் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சுண்டலுக்கு நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா, அதில் ஏதாவது ஒரு பருப்பு வேக வைப்பேன். இன்றைக்கி நான் இந்த சன்னா தால், அதாவது வெள்ளைக்கடலை, அதை வேக வச்சுருக்கேன். அது வேகட்டும். ரவை எடுத்த கப்புலேயே 2 கப்பு தண்ணி நான் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் கூட போட்டுட்டு உடனே நம்ம உப்பை போட்டுடலாம். உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டுடலாம். ஏன்னா அப்போ தான் அந்த உப்பு எல்லா இடத்துலையும் சரியாக பரவும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இந்த வறுத்து வச்ச ரவையை அது கூட போட்டுடலாம். இப்போ நான் வந்து ஜலத்தை அதில் விட்டுடுறேன். விட்டுட்டு உப்பு மஞ்சள் பொடி போட்டு கொடுத்துட்றேன். இப்போது இந்த வெஜிடபிள்ஸோட அந்த தண்ணியிலேயே நான் உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டுட்டேன். இப்போ ஒரு கொதி வரட்டும். முதல்ல வந்து நடுவில் கொதி வரும். அதுக்கப்புறம் சைட்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். கொஞ்சமாக கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ரவையை போட்டுடலாம். இப்போ நல்லா கொதி வந்துட்டு நம்ம ரவையை இது கூட சேர்த்து கொடுத்துடலாம். இப்போ வந்து நம்மளோட அந்த காராபாத் நல்லா மாவாட்டமாக வேந்துட்டு சாப்பிடும்போது சாஃப்டாக நல்லாவே இருக்கும். ஆனால் இது வந்து இட் ஷுட் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆர்டினரி உப்மா இல்லையா. அதனால இதுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்பெஷல் ஏதாவது ஒரு பவுடர், உங்களுக்கு கரம் மசாலா பிடிக்கும்னா அது, சாட் மசாலா பிடிக்கும்னா அது, நான் வந்து சப்ஜி மசாலா இருக்கேன் என்கிட்ட, அதை 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதை போட்டு நல்லா இலக்கிட்டு 1 ஸ்பூன் நம்ம நெய்யை விட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம். இதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சம் முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்துட்டு, நெய்யிலையோ இல்லை எண்ணெயிலையோ உங்கள் இஷ்டம், நான் வந்து நெய்யில் வறுக்க போகிறேன். இதையும் நம்ம மேலே கார்னிஷ்க்கு போட்டுட்டு கொடுக்கலாம். இங்கே நான் அந்த மசாலா பவுடரை போட்டுட்டே இப்போ நான் இறக்கி கொடுக்குறேன். இப்போ நம்மளோட காராபாத் ரெடி ஆகிடுத்து. இங்கே வந்து அந்த பட்டாணி கடலை சுண்டலும் பண்ணிவிட்டேன். இது வந்து தொட்டுக்கிறதுக்கு புளிக்காய்ச்சல் பண்ணியிருக்கேன். இந்த பாக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் வந்து ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி தான் இந்த பாக்ஸ் கடைக்கு போயிருந்தேன். ஒரு மாலுக்கு போயிருந்தேன். அங்கேருந்து இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு இன்னும்
கொஞ்சம் சாமான்களும் வாங்கின்னு வந்தேன். உங்களுக்கு காமிக்கலாம் தான் மூடி வச்சுருக்கேன். இப்போ நான் இதை திறந்து நம்ம பண்ணினதெல்லாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்மளோட டேஸ்டியான காராபாத் ரெடியாக இருக்குது. இங்கே ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கிற சுண்டல் ரெடியாக இருக்குது. தொட்டுக்கிறதுக்கு வந்து புளிக்காய்ச்சலும் பண்ணியிருக்கேன். டெய்லி சும்மா தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி இதே மாதிரி பண்ண வேண்டாம், குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு இதுதான் இன்றைக்கி நான் பண்ணினது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கோ. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தேன்னா ப்ளீஸ் பண்ணுங்கோ. பண்ணிடுவா. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இது வரைக்கும் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்க்குறவாளுக்கு ரொம்ப நன்றி. பார்க்காதவாளுக்கு பார்க்குறபடி உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இட் இஸ் ஒர்த் ரெக்கமெண்டிங் அப்படின்னு தோணிச்சுன்னா தயவுசெய்து பண்ணுங்கோ. அண்ட் யூ கேன் ஹெல்ப் மீ இன் தட் மேனர். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். I will meet you in my next video. Thank you.